பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, எப்படி இருக்கீங்க? கர்த்தர் இந்த ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு கூட்டி கொடுக்கறதுக்காக தேவனுக்கு நம்ம நன்றி சொல்வோம். இன்னும் காலையிலேருந்து சாயந்தரம் வரை கர்த்தர் உங்களோட இருந்து ஆசீர்வதிக்கிறார். இன்னும் கூட வேதத்தில் ஒரு வசனத்தை எடுத்து நாம் தியானிக்கலாம். யோபு 22:21 பாருங்கள். நீர் அவருடனே பழகி சமாதானமாயிரு, அதனாலே உமக்கு நன்மை வரும். நம்ம தேவனோட பழகும்போது அவர் நமக்கு ஒரு சமாதானம். தேவன் நம்மளோட பேசும்போது ஒரு சமாதானம். தேவனோட நம்ம பேசும்போது, அவரோட நடக்கும்போது நமக்கு ஒரு சமாதானம். ஏன்னா நம்ம தேவைகளெல்லாம் அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார். அதனால தான் யோனோக்கு நம்ம பார்க்கும்போது தேவனோட சஞ்சரித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பரிசுத்தவான்களெல்லாம் நம்ம பார்க்கும்போது, அபிரகாம் பார்க்கும்போது என்னோட சிநேகிதன் அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது தேவன்கிட்ட நம்ம பழகும்போது ஒரு சமாதானம். இந்த உலகத்தில் மனுஷனோட பழகும்போது நமக்கு சமாதானம் கொஞ்ச நாள் தான் வரும். அந்த மனுஷன்கிட்ட பழகும்போது, அவருக்கு ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பழகும்போது கூட அவனுக்கு கொஞ்ச நாள் இருப்பான். அதுக்கப்புறம் ஏதாவது மனஸ்தாபம் வந்துச்சுன்னா அவனை கைவிட்டு போயிடுவான். அப்போ நம்ம ரொம்ப வேதனைப்படுவோம். ஏன்னா, ஐயோ என் ஃப்ரெண்டாக இருந்தால் இவனுக்கு அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன், ஆனாலும் இவன் இப்போ என்ன பண்ணுறான், என்கிட்ட பேச மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா வேதனைப்படுவோம். ஆனால் நம்ம கர்த்தர்கிட்ட சமாதானமாக இருக்கும்போது, கர்த்தர்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும்போது, கர்த்தர் நம்மளுக்கு ஒரு சிநேகத்தினாக இருக்கும்போது அவருக்கு நமக்கு எவ்வளோ சமாதானமாக நம்ம இருக்க முடியும். மனுஷன் இன்றைக்கி இருப்பான், நாளைக்கு மாறிடுவான். ஆனால் கர்த்தர் ஒரு நாளும் அவர் மாறாத தேவன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே போல் நீங்கள் பார்க்கும்போது 1 நாளாகமம் 28:9 பாருங்கள். என் குமாரனாகிய சாலோமோனே, நீ உன் பிதாவின் தேவனையை அறிந்து அவரே உத்தம இருதயத்தோடனுமே உற்சாக மனதோடனும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளையும் தோற்றங்களையே எல்லாமே அறிந்திருக்கின்றார். நீ அவரையே தேடினால் உனக்கும் தென்படுவார் அப்படின்னு சொல்லி 1 நாளாகமம் 28:9 சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோகல அன்பானவர்களே, தாவீது சாலோமோனுக்கு சொல்கிறார் பாருங்க, உன் பிதாவாகிய தேவனை அறிந்து அவரைய உத்தம இருதயத்தோடனே உற்சாக மனதோடனே சேவி. அது எப்படி சேவிக்க சொல்கிறார் பாருங்களா? ஏன்னா தாவீது ஆண்டவர் மேலே அவ்வளோ அன்பு, ஆண்டவர் மேலே விசுவாசம் வைத்ததுனால தான் தாவீது என்ன பண்ணுற, தவறு செய்யும்போது கூட தேவனை மன்னித்து அவரை கடைசி வர ஒரு ஆழமான ஒரு விசுவாசம் அவருக்கு இருந்தது. ஒரு நாளைக்கு 7 வாட்டி அவர் ஜெபிப்பாராம். சரிங்களா? அதுபோல் தான் அன்பானவர்களே, நம்ம யாருக்கிட்டே அன்பை வைக்கணும் அப்படின்னு சொன்னால், யாருக்கிட்டே நம்ம பழகணும்னா, ஒவ்வொரு நாளும் கர்த்தர்கிட்டே நம்ம பழகும்போது நமக்கு என்னென்னா அநேக காரியங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறவராக இருக்கிறார். உங்கள் தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். உங்கள் மேலே அன்பு காட்டுகிறவராக இருக்கிறார். உங்களை நடக்க வேண்டிய ஒளிகளே அவர் நடத்துகிறவராக இருக்கிறார். அதனால தான் நம்ம என்ன பண்ணணும், தேவனோட சமாதானமாக இருக்கிறவங்களாக இருக்கணும். அதே சங்கீதம் 34:10 பாருங்கள். சிங்கக்குட்டிகள் திராட்சை அடிந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைப்படாதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சிங்கக்குட்டிகள் பட்டினியாக இருந்தாலும் கர்த்தரை தேடுற நம்மளுக்கு எந்த ஒரு குறை இருக்காது அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. அதே போல் அன்பானவர்களே, ஏசாயா 27:5 பாருங்கள். இல்லாவிட்டால் அவன் என் பலனையே பற்றி கொண்டு என்னோடனேயே ஒப்புரவாகட்டும், அவனே என்னோடனே ஒப்புரவாகவான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே போல் 2வதாக நீங்கள் பார்க்கும்போது பாருங்கள், அதே 57 19 21 நீங்கள் வாசித்து பாருங்கள். தூரமாக இருக்கின்றவர்களுக்கும் சமீபமாக இருக்கின்றவர்களுக்கும் சமாதானம் என்றும் கூறும் உத்தரவும் உதடுகள் பலனையும்
சிருஷ்டிக்கின்றேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன படித்து பாருங்கள் அன்பானவர்களே. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னு சொன்னால், நம்ம தேவன் பாதத்தில் தேவனுக்கிட்டே நம்ம சமாதானமாக இருக்கிறவங்களாக இருக்கணும். அவர்கிட்ட நம்ம பழகணும். அவர்கிட்ட பழகும்போது தான், அவர் நம்மளோட பேசும்போது தான் நம்மளுக்கு ஒரு சமாதானம் இந்த உலகத்தில் வரும். அதனால் அன்பானவர்களே, தேவனுக்கிட்டே பழகுங்க. தேவன் உங்கள் தேவைகளெல்லாம் சந்திக்கிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவரை தேடுங்க. அவர் பாதபடியில் நீங்கள் வாங்க, கேளுங்க ஆண்டவர்கிட்ட. என்னென்ன காரியத்துக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ அந்த காரியங்களெல்லாம் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்குற தேவனாக இருக்கிறார். அதனால ஒரு ஃப்ரெண்டோட எப்படி நீங்கள் பழகிறீரோ அதுபோல தான் தேவனுக்கிட்ட நீங்கள் பழங்குங்க. அவர்கிட்ட சமாதானமாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ நம்ம ஜெபிக்கலாமா? எங்களை அன்பாய் நேசிக்கிற பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவாதி தேவனே ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீ சொல்லியிருக்கிற அந்த வார்த்தைப்படி நீர் அவரோடையே பழகி சமாதானமாக இரு அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆமீன் கர்த்தாவே. இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைங்கள் வாழ்க்கையில் தேவனே கர்த்தாவே, அப்ரஹாம் என்னோட சிநேகித்தன் அப்படின்னு சொல்லி நீ சொல்லி அப்ரஹாமுக்கு எல்லா காரியங்களும் நடக்க வேண்டிய ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நடுக்க போகிற காரியங்களெல்லாம் வெளிப்படுத்தி நீர் கர்த்தாவை செய்தீர். அதுபோல் கர்த்தாவே, வார்த்தைகளை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைங்களும் கர்த்தாவே சமாதானத்தோட சந்தோஷத்தோட எப்பொழுது உங்களை துதிக்க ஸ்தோத்திரிக்க ஆண்டவரே கர்த்தா உதவி செய்யுங்க. அவங்க தேவைகளெல்லாம் என் தேவனை சந்திங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஆமேன்.